ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாத்திங் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டாக்டர் ஷர்மிகாவோட ஒரு வீடியோவில் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பவுடர் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 10 டேஸ்லேயே வந்து சூப்பர் ரிசல்ட் தெரியும். இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வந்துட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு வேறு எதாவது ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை, எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ இதை நம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த வித அலர்ஜி எதுவுமே வராது. வேணும்னா ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் வேணால் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாமா? அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கரம் தால். அதாவது இதை வந்து கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கடலைப்பருப்பு சாதாரணமாகவே நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மசூர் தால்னு சொல்லிட்டு, இந்த மசூர் தாலும் என்னென்னா ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து இதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு அங்கேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பச்சை பயிறு போட்டுக்கிறோம். அரிசியும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஏஜ்னிங் பிரச்சனைக்கு வந்து அரிசி ஒரு நல்ல வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஈவன் டோன் ஸ்கின்னுக்கு வந்துட்டு நம்ம உளுந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நமக்கு ஈஸியாக இதெல்லாம் கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நல்லா வந்துட்டு ட்ரையாகவே வந்துட்டு மாவு மாதிரி நல்லா முடிஞ்ச அளவு எந்த அளவு உங்களால் வந்து சாஃப்டாக அரைச்சிக்க முடியுமோ அந்தளவு வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி வந்துட்டு ஆற வச்சுடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் பொடியாக கூட மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்மளே அரைச்சோம்னா இன்னும் கூட நல்லா வந்துட்டு பியூராக இருக்கும். ஏன்னா சிலருக்கு நிறைய பொடியில் நிறைய கலக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டிலே செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அரைச்ச பொடியோட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, கஸ்தூரி மஞ்சள் சேர்க்க போகிறோம். பாய்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வந்து ரோஜா இதழ் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதோட முல்தானி மட்டி யூஸ் பண்ண போகிறோம். முல்தானி மட்டி சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. மித்ததெல்லாம் ஒரு கப் வச்சுக்கோங்க. அந்த உளுந்து தாளெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சேர்த்து கடைசியாக வந்துட்டு ஆரஞ்சு பீல் பவுடர் சேர்த்துருக்கேன். அதாவது ஆரஞ்சு தோலை வந்து நான் பவுட்ரு பண்ணி எப்போ வச்சுருப்பேன், ஏற்கனவே பல வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை மட்டும் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தாக வந்துடணும். அந்த பவுடர் ஒன்றோட ஒன்றா இந்த கலரில் வந்துடும். ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் தாராளமாக 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் அரிசி கலஞ்ச தண்ணியின் போல் ரைஸ் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிக்க போகும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா உடம்பு ஃபுல்லாக போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. இதை நீங்கள் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறது பார்க்கலாங்க. இதை தொடர்ந்து ஒரு 10 நாள் பண்ணாலே நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் வந்து பிக் எடுத்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை உங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியலனாச்சு அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். 2 டைம் யூஸ் பண்ணிட்டுனாச்சு அட்லீஸ்ட் வாங்க. இல்லைனா ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் இந்த வீக்கில் வந்து இதை ட்ரையே பண்ண முடியலன்னா ஒரு ஃபேஸ் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டிப்ஸ்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.